இப்போ 3.5 வருஷம் மழை பெய்யல, திருப்பியும் எலியா என்ன சொல்லிட்டாரு? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு? மழையின் பெரும் சத்தம் கேட்டேன் அப்படின்ட்டாரு. காதுல தீர்க்கதரிசி காதுல கேட்டுருச்சு. தீர்க்கதரிசி பாக்குறத கேட்கறத ஆவியில பாக்குறத பேசிட்டாரு. ஆனா எலியா என்ன பண்ணல? சும்மா படுத்து கிடக்கல. அதான் இப்ப மேட்டர். இப்ப அதான் பாயிண்ட். படுத்து கிடக்கல. எலியா என்ன பண்றாரு? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாராம். ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார். ஜெபத்துல ஒரு பகுதி நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனத்துல வச்சுக்கொள்றது, தொடர்ந்து ஜீவனை பேசிக் கொண்டிருப்பது, தொடர்ந்து நன்மையான காரியங்களை எதிர்பார்ப்பது, நடந்த காரியங்களுக்கு நன்றி சொல்வது, தேவனோடு கூட உறவு, தொடர்ந்து துதித்து மகிமைப்படுத்தி. இன்னொன்னு, இந்த ஜபத்துல எலியா என்ன பண்றாரு? ஜபம் பண்ணிட்டு சும்மா இருக்கல, என்ன பண்றாரு? ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி என்ன பண்றாரு? போய் பாரு, மழை வந்துச்சான்னு பாரு. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன நடக்கணும்? ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நான் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்? அது இந்த உலகத்துல நடக்கணும். காரியங்கள் என்ன பண்ணணும்? ஹீல் படிக்கணும். இப்போ ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவாங்க, அதை கேட்போம். போன வாரம் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெனி கேரளால இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, கன்சீவா இருக்காங்க. இப்போ 6 மாசம் எழுந்து நடக்க முடியல. பிபி இருக்கு, சுகர் இருக்கு. என்னால நடக்க முடியல, மூச்சு வாங்குது, எனக்கு ப்ரேயர் பண்ணி கால் பண்ணினே இருந்திருக்காங்க. நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் எடுத்து பார்த்து பேசின போது இது மாதிரி சொன்னாங்க, எனக்கு சுகர் பிபியும் ஐயா ஆயிடுச்சு, நீ ஜெபம் பண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னா. உனக்கும் ஒன்னே ஆகாது, அந்த கர்ப்பத்தின் கனிக்கும் ஒன்னே ஆகாது, தேவன் உங்களை சுகமா பாதுகாப்பாரு சொல்லி ஜெபம் பண்ணேன். உடனே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, என்னோட கூட வேலை செய்யற அக்காவுக்கு வந்து சுகர் அதிகமாயிட்டு கண்ணுல பிரச்சனை ஆயிடுச்சு. கண்ணு அந்த செதில் மாதிரி மறைச்சிட்டு அவங்களால சாடவே முடியல. ரொம்ப டயர்டா இருந்து கால் கையெல்லாம் வீங்கி போச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யூரின் போறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஜெபிக்கும் போது அவங்களுக்கும் சுகத்தை தந்தார் தேவனே. நல்லா சாப்பிடக்கூடிய கிருபை தந்தாரு. இந்த ஊழியத்துல நீங்க எங்க கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கும் வந்து உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் கொடுக்க, அந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ், வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. தினமும் 6 மணிக்கு இங்கே வந்து மீட்டிங் நடக்கும். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க.